வெடப்பு மேட்ச் நம்பர் 2 யூசிஎல் ஃபைனலு 2014. மட்ரிட் டார்பிங்கிறனால மேட்ச் சரியான பரபரப்பா இருந்துச்சு. 10வது யூசிஎல் டிராஃபி அதாவது லா டெசிமாவை ரியல் மேட்ரிட் ஜெயிக்கவே மாட்டானுங்கிறது தான் பல பேர்த்தோட கருத்தா இருந்துச்சு. ஏன்னா கடைசியா அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சது 2002ல. இந்த மேட்சை எப்படியோ ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரியல் மேட்ரிட் வெறி கொண்டு வந்துட்டானுங்க. அந்த சைடு டியோகோ சிமியோனி இப்பதான் லாலிகாவை ஜெயிச்சுட்டு நேரா யூசிஎலையும் ஜெயிக்கலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாப்ல. இப்ப ரியல் மேட்ரிட் மேனேஜரா இருக்க ஜாபி அலான்சோ அன்னைக்கு அந்த மேட்ச்ல விளையாட முடியாம போயிருச்சு. இப்ப ரியல் மேட்ரிடோட கீப்பரா இருக்க டீபோ கோர்ட்டுவா அப்ப அத்லெட்டிகோ மேட்ரிடுக்கு கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாப்ல. கோல் ஸ்கோர் பண்றதுக்கு டியோகோ கோஸ்டாவை நம்பி தான் என்டையர் டீமே இருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு இன்ஜுரி ஆகி வெளியே போக வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. 36வது நிமிஷத்துல கார்னர்ல இருந்து பால் வருது. வான் ஃப்ரான் தூக்கி டியோகோ கோடின் மண்டைக்கு போடுறான். நம்மால் இடையில மண்டையை விட்டு பால் ஐக்கர் கசியஸை தாண்டி கோல்குள்ள போயிருது. 1-0 ஆகி போச்சு. அத்லெட்டிகோ மேட்ரிட் இனி என்ன பண்ணுவானுங்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதைத்தான் பண்ணானுங்க. லா டெசிமா கர்சு உண்மைதான் போல. அத்லெட்டிகோ மேட்ரிட் ஜெயிக்க போறானுங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 92வது நிமிஷம் ரியல் மேட்ரிடுக்கு கார்னர் கிடைக்குது. கார்னர் கிக் எடுக்கிறாங்க. எங்கிருந்து வந்தான்னு தெரியல தலைவன் சர்ஜியோ ராமாஸ் சும்மா மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு மாடு மாதிரி பாலை ஒரே முட்டு பால் அத்லெட்டிகோ நெட்டுக்குள்ள சொருகிருச்சு. 1-1 மேட்சை ரியல் மேட்ரிட் டிரா பண்ணிட்டாங்க. ரியல் மேட்ரிட் ஜெயிக்கவே போறதில்லைன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல சர்ஜியோ ராமாஸ் கடவுள் மாதிரி வந்து ரியல் மேட்ரிட காப்பாத்திட்டாப்ல. எக்ஸ்ட்ரா டைம் வருது. எக்ஸ்ட்ரா டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே நடக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல 110வது நிமிஷத்துல டீமரியா ஒரு கொடூர சம்பவத்தை பண்ணி வான் ஃப்ரானை குண்டி குப்புற கீழே விழுக வச்சு பாலை தூக்கி கேரத் பெயிலுக்கு போடுறாப்ல. கேரத் பெயிலு நெட்டுக்குள்ள சொருகிட்டான். 2-1 ரியல் மேட்ரிட் ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. கொடூர கம்பேக்க ரியல் மேட்ரிட் கொடுத்துட்டானுங்க. அத்தோட விட்டானுங்களா? கிடையாது. மார்செலோ ஒரு கோல் அடிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஒரு பெனல்ட்டியை கன்வெர்ட் பண்றாப்ல அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் எவ்வளவு சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா கர்ஸை உடைச்சது 2014 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் தான்.